நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 722வது வீடியோ. இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி. ஆஷாடம் வந்து அலுவலப்படுறது ஊர் முழுக்க. இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தயவுசெய்து உன்னிப்பாக கேளுங்க நான் சொல்கிறது. இப்போ இட் இஸ் உங்களுக்கு ஏற்புடையாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதாவது இந்த உபாசனை பார்த்தப்பா 35 years. ஸோ முதல்லையே ஆரம்பிக்கும் போது அம்பாள் எனக்கு அறிவுறுத்தி சப்ஜெக்ட் என்னென்னா, மாதங்களை மாற்றாத. யூ ஆர் இன் தமிழ்நாடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வி ஆர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம், வருஷங்களை அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த மாதங்கள் என்ன சொல்கிறோம், 2 அயனங்கள் இருக்குது. அயனங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருது. ருதுக்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருது. ஸோ தட்சிணாயனம், உத்தராயணம். இப்போ உத்தராயணம் நடந்துட்டுருக்கு. ஒன்று வந்து ஆஷாட மாதம் பிறக்கிறதுக்கு 30 நாள் இருக்குது. நவராத்திரி வரத்துக்கு 30 நாள். அமாவாசைக்கு அப்புறமா ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆஷாட மாதம் பிறக்கிறது. ஸோ ஜஸ்ட் இமேஜின். அப்போ இன்றைக்கி ஆரம்பித்தா எப்போ வந்து கிட்டத்தட்ட 1 month அடுத்த நவராத்திரி வரத்துக்கு. ஆனால் ஊர் முழுக்க என்ன செய்கிற, இப்போயே இன்றைக்கி ஆனி மாதத்தில் அப்படியே பேர் ஆஷாட நவராத்திரி வச்சிருந்து அது ஆனி மாதத்தில் எப்படி வரும். ஆனி மாதம் உத்தராயணம். நல்லா ஞாபகங்க. ஆனியின் உத்தராயணம். காமதேச வர்த்தமான ஒரு கணக்கு இருக்குது. கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இவாளுக்கெல்லாம் ஒரு கணக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற சகராச்சாரியில் மோஸ்ட்லி கர்நாடகா அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து கம்மி தான் இப்போ வந்தவாள்ல. அவள்லாம் ஆந்திர பிரதேஷ். தே ஆர் ஃபாலோயிங் சம்திங். சாந்திரமானம், சௌரமானம் 2 கணக்கு இருக்குது. இப்போ சாந்திரமானத்தை வச்சுன்னு ஒரு 1 month in அட்வான்ஸே போயிடும். ஸோ அது வந்து அவள் மடத்தோடைய சம்பிரதாயம். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் தமிழ்நாட்டில் வசிக்கிற நமக்கு தமிழ் கணக்கு தான் எடுத்துக்கணும். என்னோட எங்கள் ராஜராஜேஸ்வரி கோவில் கும்பாபிஷேகம் 2008 ஆச்சு. 2008ஆம் வருஷத்துலேருந்து ஆராகி நம்ம இது பண்ணுறோம். ஆஷாட மாதத்தில் தான் பண்ணுவோம், ஆனி மாதத்தில் பண்ண மாட்டோம். அதை விட சர்வ முட்டாத்தனம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழுக்கு உண்டான இதை ஃபாலோ பண்ணலன்னு என்ன பேத்திக்கா தர மாதிரி இல்லையா அது. ஏன்னா நல்லா கேட்டுங்க. சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதம் மாலை அமாவாசைக்கு அடுத்த 9 நாள் வருது. அடுத்தது பங்குனி அமாவாசையிலேருந்து வரக்கூடியது லலிதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி. இது 2 ஆயிடுத்து. தை மாதம் வரக்கூடியது தை மாதம் அமாவாசை. அது வந்து உத்தராயணம். தை வந்து உத்தராயணத்தில் போயிடுறது. உத்தராயண அமாவாசையிலேருந்து வர்றதுக்கு அயனத்தில் வருது. மாதங்கிய நவராத்திரி. தை அமாவாசைக்கு அப்புறமா 9 நாள் மாதங்கிய நவராத்திரி. ஆஷாட மாதம், அதாவது ஆஷாட மாதம்னா ஆடி மாதம். ஸோ ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வந்து ஆஷாட நவராத்திரி. ஆஷாடம்லாம் ஆடின்னு அர்த்தம். ஆஷாடம்னா ஆனி மாதம் கிடையாது. இப்போ ஆனி மாதம் நடந்துட்டுருக்கு. ஒன்று வந்து ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் வந்து இது பிறக்கிறது. இது ஆஷாட மாதம். இப்போ 25 தேதி, இதில் ஒரு 5 தேதி, அதோட 17, 22 நாள் கிட்டத்தட்ட போகிறது. அப்புறமா வர அமாவாசை 30 நாள் இருக்குது. இன்றைக்கி அமாவாசை, அடுத்த அமாவாசை 30 நாள் இருக்குது. 30 நாளைக்கு பின்னாடி வர்றது பொழுது எப்படி இப்படி பண்ணுவா. சில பேர் அந்த கால தேச வர்த்தமானதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது அவள் பண்ணுறான்னா எல்லோரும் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா ஆந்திர பிரதேஷில் அவளுக்கு எல்லாமே அட்வான்ஸாக வரும். ஆந்திராவில் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆஷாட வளர்த்தி இந்த ஒரு பெண்மணி நல்லா அவள் பூஜையெல்லாம் பண்ணுறா. அந்த விளக்கு கடை வச்சுருக்கா. அந்த சிவசேன ராஜலட்சுமி சிவசங்கரை பேசுகிறேன். பள்ளூரில் போய் நான் வந்து ஆஷாட நவராத்திரி பொங்கல் வைக்கிறேன்றேன். ஆஷாட நவராத்திரி அவளே சொல்லிவிட்டு ஆனி மாதத்துல போய் பொங்கல் வச்சா அப்படி இருக்கும். இந்த அபத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, பள்ளூர். அடுத்து பள்ளூர் கதை. பள்ளூருக்கு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். எனக்கு 74 வயசு. நான் 2-3 தடவை போயிருக்கேன். பார்த்தா உள்ள அந்த சந்நிதிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரூமான் இருக்கும். அதில் ஒரு சிலை இருக்கும். அதில் வந்து அம்பாள் கிராம தேவத்தை இருக்கும். செல்லியம்மன் கோவில். இது ஆக்சுவலாக பள்ளூர் வராகி கோவிலில் த டெம்பிள் இஸ் கால் செல்லியம்மன். அந்த ஊர் பெரியவாள்லாம் அவரை சொல்லியிருக்கா அந்த காலத்தில். இது வாராகி வந்ததுனால கொஞ்சம் விமர்சையாக ஆகும் சொல்லிட்டு இந்த சிலையை உரம் கட்டிட்டு அந்த சிலையை கொண்டு வச்சுட்டா உள்ள. இப்போ வந்து பள்ளூர் வாராகி போட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் எல்லாம் மாற்றி கீத்தினோ பண்ணி வச்சிருக்கா ஜொடனை எல்லாம். அந்த ஊர்லுக்காரால வயசானவர்கள்ட்ட தெரியும். செல்லியம்மன் கோவில். அது செல்லியம்மன் கோவிலை வாராகி கோவிலாக மாற்றிட்டாது. ஏன்னா அந்த சிலையை தூக்கி வெளில போடல பாருங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அந்த சிலையை செல்லியம்மன் சிலையை வெளியில் போடாமல் வாராகியை மெயினாக வச்சுட்டு அது ஓரம் கட்டி வச்சுருக்கா செல்லியம்மனை. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் சுதர்சனம்
அதாவது சக்கரத்தாழ்வார் அது ஒரு ஃபேமஸ்ஸு, பிரத்யங்கரா ஒரு காலத்தில் ஃபேமஸ்ஸு. அதாவது அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து பேசுறது. இப்போ அந்த வாராகி வாராகி சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருந்து எப்படி இது பண்ணுவேழுத நல்லா புரிஞ்சுங்க. கால தேச வர்த்தமானம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஆஷாட நவராத்திரினா ஆடி மாதம்தான். நல்லா புரிஞ்சுங்க. ஆடி மாதம் அமாவாசைக்கு அடுத்து 9 நாள் தான் ஆஷாட நவராத்திரி. ஆஷாடன்னு பிறந்த பேர் சொல்லிட்டு திரும்பி ஆனி மாதத்தில் அப்படி பண்ணிவிடுதே. மோரோவர் 2 அயன நவராத்திரி இருக்குதுல்ல. அதாவது மாதங்கிக்கு வருது உத்தராயண நவராத்திரி, இது வந்து தட்சிணாயன நவராத்திரி. இது தூக்கி எப்படி உத்தராயணத்தில் பண்ணி விடுங்க? இப்போ உத்தராயணம் தான் நடந்துட்டு இருக்கு, இன்னும் 1 மாதம் இருக்க. தட்சிணாயன இதுக்கு தட்சிணாயன வரத்துக்கு எப்படி அவசரப்பட்டு பண்ணி விடுவீங்க? 17ஆம் தேதி ஜூலை 17 தான் அது. ஸோ 22 நாள் இருக்கு. இதை சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்பி பண்ணுறப்ப அம்பாளை பற்றி குறை சொல்ல முடியாது. வாராகி அம்பாள் வந்து சேனாதிபதி, ராஜராஜேஸ்வரிய சேனாதிபதியாக இருக்காவ. ஆனால் இந்த சேனாதிபதி எப்போ இது ஆஷாட மாதம் தான் இவளுக்கு உண்டானது. இவளுக்கே வந்து அஸ்வாரூடான்னு சொல்கிற. அஸ்வாரூடா வேற, இவ அஸ்வத்தில் ஆரூடம் பண்ணுறா, அது மாதிரி சிம்மத்தில் ஆரூடம் பண்ணுறா. மனுஷால பைத்தியமாக்கிடக்கூடாது. யூடியூப்பில் ஊற்றி ஊற்றி இந்த அம்மன் அருள் மாமி இருக்கா கோயம்புத்தூரில், அவள் ஆஷாட நவராத்திரி பேசுகிறாள். ஆஷாட நவராத்திரி நீங்களே சொல்லிட்டு ஆனி மாதத்தை எப்படி ஆஷாடத்தை சொல்லுவேள்? அபத்தமாக இருக்குது. இது சில பேர் குறிப்பிடத்தில் இருக்கவா சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாள். நான் சொல்கிறது ஒத்துக்க மாட்டேன். அவள் ஒத்துக்கிறாளோ இல்லையோ, அப்பா சொன்ன வாக்கு எனக்கு நான் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃப்ரம் 2008 ஆன்வர்ஸ் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராஜராஜேஸ்வரி கோவில். எங்கள் கோவில் இதுதான் பிரதானம். அகெயின் ரிப்பீட்டு, ஆஷாட நவராத்திரி ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா தான் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுவோம்? வாராகியோட சாஸ்திரம் பண்ணி பண்ணுவா, இல்லைனா அஷ்டோத்திரம் முடிப்பேன். வாராகி மாலைன்னு இருக்குது, 32 பாடல்கள் இருக்குது. ஆக்சுவலாக 100 பாடல்கள் காணாமல் போயிடுது பாரு. யாருக்கா இருந்தால் சொல்லுங்க, பப்ளிசைஸ் பண்ணலாம் அதை. ஸோ வாராகி மாலை வந்து சுந்தரேஸ்வரர் ஒரு பெரிய சேனாதிபதியாக இருந்தவர் ராஜா கிட்ட, சோழராஜா கிட்ட தான் நினைக்கிறேன். அவருக்கு இவெண்ட்டை செட்டில்டு வேறு என்ன இதுக்கிட்ட திருச்சியோ கும்பகோணம் எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டார் அவர். அப்போ ராஜா நல்லா அவரோட பொசிஷன், அவரால் தான் இஸ் ஏபிள் டு வின் ஓவர் த பேட்டில். ஸோ சுந்தரேஸ்வர் அவரால் எழுதப்பட்ட நூல் தான் வந்து வாராகி மாலை. இருவிடை கோமளம் தாழ் புஷ்பராகம் 2 கண்ணும் கூர்வெயிரம் 2 கண்ணும் அப்படி வரும். அது ரொம்ப அழகான இருக்கும். வெச்சிரத்தந்தம் குடிப்பாளே, பச்சை ரத்தம் குடிப்பாளேலாம் வரும். வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும், சொல்கிறது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து வெரி பவர்ஃபுல் மந்த்ரா. உங்களுக்கு தெரிஞ்சுக்க, சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். தமிழில் சொல்லணும். தமிழில் சொன்னால் தான் நமக்கு இந்த மனசில் அபிப்பிராயப்படும், மனசில் வந்து புரியும் நமக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நல்லா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் தெரியாமல் இருக்குது. இப்போ வந்து திருச்செந்தூர் கோவிலில் தமிழ் பழகமே. சாமிக்கு என்ன மொழி இருக்குது? சாமிக்கு எல்லா மொழியும் தெரியும். யார் பூஜை பண்ணுறான்னு தெரியும், பண்ணலேன்னு தெரியும். மேலேருந்து வியாபிச்சு கேட்குறாரு அவர். திருமுறைகள்லாம் அதில் இருக்குது, திவ்ய பிரபந்தம்லாம் இருக்குது, தமிழில் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவா வந்து நம்ம கலாச்சாரம் என்ன அதுதான் ஃபாலோ பண்ணோம். காலதேச வர்த்தமானத்தில் இந்த தேசத்தில் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக பண்ணக்கூடாது யாருமே. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை 5000 வருஷம் மொழின்னு சொல்கிறா. உலகத்திலே ரொம்ப வந்து தமிழ் சன்ஸ்கிரிட் கிட்டத்தட்ட 2மே சமகாலத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிலாம் கருத்து கணிப்புகள்லாம் பாட்ஷாட்லாம் போட்டு 1000 2000 வருஷங்கள்லாம் இருக்குது. பட் தமிழ் வந்து 5000 வருஷத்துக்கு முற்பட்டது. கணியன் பூங்கொன்றார், கள்ளில் ஆத்திரையர் இவ்வளோ 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவா. ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு ஆஷாட நவராத்திரி ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா தான் பண்ணணும். அது என்னோட தீர்மானம். அது அம்பாளும் எனக்கு தான் சொன்னான். அதை கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நான். சரி, இப்போ எப்படி இருக்கலாம்? அம்பாள் வந்து காஞ்சிபுரம் காமகோட்டத்துக்குள்ள காமாட்சி அம்மன் கோவில் உள்ள அந்த அருவப்புல விஷயம் பக்கத்தில் இருக்கிற வாராகி நின்ற கோலத்தில் இருக்கும். கையில் கலப்பா உலக்க வச்சுருப்போம். கலப்பா உலக்க அப்படியே அங்கே குருவாத்தில் சம்பகாம்பா இருக்கும்போது அவளுடைய பூஜாவுக்கு நான் பண்ணி கொடுத்த ஒரு விக்கிரகம். அந்த அம்மா தான் எல்லாம் பே பண்ணேன். சிற்பியை செலக்ட் பண்ணி படம் போட்டு கொடுத்தேன் நான். அதில் கலப்பை உலக்க தான் வச்சுட்டுருப்போம். ஏன்னா வந்து
பாலானந்தநாதர் அப்படி சொல்லி அப்படிதான் பண்ண சொன்னார். வாராகி உட்காந்தெல்லாம் பண்ணல, நின்றுட்டு தான் இருக்கும் பாத்தில். அப்படியே மூச்சு காற்று மூச்சே விடும் அது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாராகி வாராகின்னு புதுசாக கட்டிட்ட என்ன ஆகுது சொல்லுங்க. இங்கே மெட்ராஸில் இருக்கிறது வந்து இந்த இதில் வடவேற்காட்டில் இருக்குது வாராகி அம்மன் கோவில். சின்னதாக இருக்கும் அது, மேபி ஒரு 2 அடி உயரம் இருக்கும். பட் இது சோழிங்கநல்லூரில் பிரத்யங்கரா பீடத்தில் பிரம்மாண்டம் 6 அடி உயரத்துக்கு இருக்கும் வாராகி. உள்ள நுழையும் போதே வாராகி தான். இந்த பக்கத்தில் சுதையில மதுரை வீரன், இந்த வேதாளி உள்ள நுழைஞ்ச உடனேயே வந்து அதில் சுதை உள்ள நுழைஞ்ச வாராகி அம்மன் தான் இருக்கும் பெருசாக கீழே. அப்படி சுற்றி வரும்போது பார்த்தா வருவோம் உள்ள படியில் ஏறத்துக்கு முன்னாடி ஒரு தேவத்தை இருக்காங்க, சஷ்டி தேவி. அது ஒன்று கீழே மேலே ஏறினா சுற்றி வரும்போது நீல சரஸ்வதி வரும். பிரத்யங்கராவை சுற்றி பேக் சைடில் வரும் நீல சரஸ்வதி. அது மாதிரி சில வெரி ரேர் டெம்பிள் தான் வச்சுருக்கா. அது கோவில் கட்டும்போதே உதயமானது. பல்லூர் வாராகிலாம் லேட்டரான ஆடிஷன் அது, அதை எடுத்துக்க முடியாது. பழமையான வாராகி சொல்ல முடியாது. அது என்ன வந்து செல்லியம்மன் கோவில். இது செல்லியம்மன் கோவிலை வந்து இவ ஆக்குவை பண்ணிட்டான். அது அந்த ஊர்க்காரா சொன்னது தான் எனக்கு தெரியாது. அப்புறமா அந்த இது காமிச்சா சிலையை உள்ள அம்பாளுக்கு பக்கத்தில் அம்பாளுடைய வலது புறத்தில் இருக்கும் அது செல்லியம்மன். செல்லியம்மன் தான் ஒரிஜினல் பீடத்தில் இருந்தது அங்கே. இதையும் சொல்லி இந்த வாராகியினுடைய உபாசனையில் வந்து எனக்கு அம்மாஞ்சி சாஸ்திரி 98 வயசு பெரியவர். அவர் அதாவது ஜம்பே ஜம்பினி மக, மோகே மோகினி மக, சம்பே சம்பரின மக, சர்வதிஷ்டானம் பிரதிஷ்டானம், அவர் அந்த மாந்திரம் சொல்லி கொடுத்தது என் குருமாதா. ஆனால் குருமாதா கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து வாராகி மந்திரம் குருமாதா கிட்ட தெரிஞ்சதுக்கு முன்னாடி வாராகி மந்திரம் உபதேசம் ஆனது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி ஆச்சு எனக்கு. அது வந்து ஓம் ஐ ஹ்ரீம் க்ளீம் சிவ சமவராகி எண்ணுவராகி ஆம் ஈம் ஊம் சர்வ துஷ்டகிரகான் மாரைய மாரைய சுவாகா. அதுண்டு என்னோட வாழ்க்கையில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு, நான் பார்த்து அந்த வாராகி ஊரெல்லாம் சுற்றிட்டு வேளச்சேரி வரைக்கும் போயிட்டு திருப்பி எங்கிட்டே வந்துட்டா ஒரு 2 வருஷம் கழிச்சு. அது வந்து வாராகியோட அனுகிரகம். அவளை வந்து உட்காந்துட்டா திருப்பியும் யதாஸ்தான பிரதிஷ்டாபயாமின்னு சொல்லிவிட்டு. ஸோ இவ்வளவும் நான் சொல்கிறேன். பட் அகெயின் ரிப்பீட்டு, ஆஷாட மாதத்தில் பண்ணுறது தான் தமிழ்நாட்டில் சாலை சிறந்தது. சௌரமானம் சூரியனோட கணக்கு, சாந்திரமானம் சந்திரனோட கணக்கு. காஞ்சிபுரம்லாம் சாந்திரமானத்தை ஃபாலோ பண்ணுறவாவா. ஸோ வசந்தி மாமியெல்லாம் சாந்திரமானம்னுவா. அட்வான்ஸாக பண்ணுறது நம்ம இருக்கிறது எந்த தேசம்? தமிழ்நாடு. நல்லா பிடிச்சிங்க. அந்த காலதேச வர்த்தமானு சொல்லிட்டு அந்த 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 ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கு எல்லாமே. சரி, நம்ம தமிழ்நாட்டில் வசிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆஷாட மாதம்ன்றது அந்த அயனம் மாதம் அது. ஸோ அப்போ வந்து இது தட்சிணாயனம் பிறந்துடுறது. தட்சிணாயனத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசையில் அடுத்த 9 நாள் தான் வாராகி நவராத்திரியும். இந்த கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். எடுத்துக்கிறவா எடுத்துக்கோ, எடுக்காதவா ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.